ஸ்கை மாம்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் போட போகிறோம். அது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எப்பவுமே ஜூஸ் போடுறதுக்குப்பா இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லது. இது வந்து சாப்பிட்ணும், நல்லாயிருக்கும். இது வந்து சதையை நிறையா இருக்குது, சீட்ஸ் அவ்வளோவா இருக்காது. இதுதான் சாப்பிடணும் நம்ம. ஆனால் ஜூஸ் போடுறதுக்கு இது மாதிரி பழம்னா நல்லா ரோஸ் பிங்கிஷாக வரும், நல்லா ரோஸ் பிங்க்காக வரும். இந்த இது ஜூஸ் போடும்போது இது வச்சுக்கோங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த பழம் நல்லது. அதே மாதிரி மாதமாக இருக்கும்போது கூட சரி, அந்த ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே இதை சாப்பிட்டிங்கன்னா தான் பாப்பா நல்லா கலராக வரும், நல்லா க்ளோயிங்காக இருக்கும். குழந்தை கூட பாருங்களேன், 5 மந்த் வரைக்கும் இதை சாப்பிடுங்க. வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடாதீங்க. இந்த பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. நல்லா இது இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சதை இருக்கும். இதில் வந்து வெறும் சீட்ஸ் தான் இருக்கும். சீட்ஸ் மெயினாக நம்ம சாப்பிட்றதுனால தான் இந்த பழம் ஜூஸ் போடணும். ஓகே, இது ஜூஸ் போட்டு ஃபில் பண்ணணும். மாதுளம்பழம், சக்கரை, பால், அவ்வளோதான். லைட்டாக அதே மாதிரி எப்போ சொல்கிறேன், எப்போ ஜூஸ் போட்டாலும் அந்த மில்கில் கொஞ்சோண்டு ஹார்லிக்ஸ் இல்லாட்டி பூஸ்ட் ஏதோ ஒரு லைட் கலர் போட்டுங்க. அது மில்க் வாசனை வராது, நம்மளுக்கு சில பேர் பிடிக்காது. அதுக்காக அது போட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம மேங்கோ போடுறமே அதே மாதிரி தான் இதுவும் சேம். இதை எடுத்து வச்சிடலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் மாதுளம்பழம் போட்டுருக்கேன். இது ஒரு காட்டுறதுக்காக தான் அது வச்சுருக்கேன். இந்த பழம் அந்த கலருக்காக தான் அது வச்சுருக்கேன். இது பாருங்க எப்படி கலரிஷாக இருக்குது பார்த்தீங்க, பிங்க்கா. அப்போ அந்த ஜூஸும் பிங்க்காக வரும். இப்போ கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஆடையோடு இருக்குல்ல, அதை முதல்ல ஊற்றிடுங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா பல்ல படாது அந்த பாலெல்லாம். லைட்டாக தான் பால் ஊற்றிருக்கோம் பாருங்கள். இதோட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ போட வேணாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டோன்னா நல்லா ஒரு 3 வாட்டி ரவுண்ட் அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை இதோட கொஞ்சம் போடுறேன். இதில் வந்து 7 ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா இதில் ஸ்வீட் இருக்குது. அதனால் 5 போட்டால் கூட போதும். 1 2 3 4 5 5 தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ மிக்சியில் அடிச்சிடலாம். இது பாருங்கள் எவ்வளோ பிங்க், எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரெட்டிஷ் அழகாக இருக்குல்ல பிங்க்கு. எனக்கு இந்த பிங்க் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் பால் ஊற்றுவேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். பால் இதில் கொஞ்சம் தான் ஊற்றணும். மில்க் ஷேக் அந்த மேங்கோவுக்கு நிறைய ஊற்றணும் நம்ம. இதுக்கு பாருங்கள், பால் மொத்தமே 1 கிளாஸாக ஊற்றிருக்கோம். ஏன் இந்த பிங்கிஷ் மாறிடும். அப்போ மாதுளம்பழமே நமக்கு தெரியாது. அதுக்காக தான் பால் கம்மி பண்ணிக்கணும், தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கலாம் வேணாம், கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக நம்ம ஷேக் அலசிட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கப்பா, இப்படி பிங்கிஷாக வந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கே தெரியும் இல்லை, இப்போ பாருங்கள் இப்படி பிங்கிஷாக இருக்குது பார்த்தீங்களா ஜூஸு. இது மாதிரி பிங்க்கு தெரியணுன்னா தான் பால் கம்மி பண்ணிக்கணும். நம்ம அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம பால் கொஞ்சோண்டு ஊற்றுறோம். ஏன்னா மாதுளம்பழம் சில பேருக்கு டேரெக்டாக பிடிக்காது. அதுக்காக தான் இந்த பிங்கிஷோடு ஊற்றுறேன் பாருங்கள். எவ்வளோ பிங்காக தெரியுது பார்த்தீங்களா, டைரெக்டான மாதுளம்பழம் மாதிரியே தெரியுது பாருங்கள். அதுக்காக தான் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம், ஏன்னா இது வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதுக்கு, அதுக்காக தான். சீட்ஸோடையே இருக்குது, அப்படியே ஊற்றிடுறோம். இந்த சீட்ஸ் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஃபீல் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க இந்த நட்டு. அது ரொம்ப இதாக வச்சுருக்கேன். நான் 2 கொடுத்தாங்க, 1 யூஸ் பண்ணிட்டு இப்போ வச்சுருக்கேன். இது மாதிரி கிடைக்கவே இல்லை, எங்கே தான் கிடைக்குன்னு தெரியல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு திருப்பி கேட்கணும். அது கேட்டால் அவங்களுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தர்பீஸு இது எல்லாமே பண்ணலாம். இதில் சூப்பராக வரும். தர்பீஸ் ஜூஸ் கூட நான் இதில் தான் பண்ணுவேன். மிக்சியில் போடவே மாட்டேன். குட்டி குட்டியாக பீஸை கட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே பிழிஞ்சிடுவேன். என்னோட ஜூஸ் ரெடி. இது பாருங்கள், நம்ம டெக்கரேஷனாக 2 மாதுளம்பழம் அதில் போட்டுடணும். உங்களுக்காக ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா இதில் இது எப்படி அழகாக போட்டிங்கன்னா வச்சிங்களேன், இந்த பிங்கிஷ் அழகாக இருக்கும், ரெட்டிஷாக. இந்த ரோஸ் வாசனையும் வரும். இது அலசி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதுளம்பழம் தோசை இந்த ரோஸ் போட்டிங்கன்னா வச்சுக்கிங்களேன், இது ஒரு அழகாக இருக்கும். பார்க்கவும் எப்படி இருக்குல்ல. அதே மாதிரி இந்த சீட்ஸோட வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சீட்ஸை வந்து அதே மாதிரி பால் போட்டு முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த சீட்ஸை வந்து ஃபேஸுக்கு, கைக்கு இது மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், கிளியராக வரும். முகம் கிளியராக இருக்கும், அந்த டஸ்டெல்லாம் இருக்காது, அழகாக இருக்கும் ஃபேஸ். ஓகேப்பா, ஓகே. எனக்கு பெல் ஐக்கான் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.